இப்ப நம்ம கிருஷ்ணா அவர்கள் எப்படியோ, அதாவது இப்ப வீடுகள்ல இல்ல வெளிகள்ல மக்கள், முக்கியமா பெண்கள், அது தங்கச்சி வயசுல இருக்கிறவங்களா இருக்கட்டும், அக்கா வயசுல, அம்மா வயசுல, பாட்டி வயசுல இருக்கிறவங்களா இருக்கட்டும், கிருஷ்ணா அப்படின்னா நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. அது வந்து ஒரு கடவுள் கொடுத்த வரம், அந்த குணம், அதுக்கேட்டது போல மக்களோட மனம், அதுல அவங்க இருக்கிற விதம். சரியா? நல்லா இருக்குல்ல? ஸோ இப்படி வந்து மக்கள் வந்து கொண்டாடுறாங்க. அதே போலதான் மிஸ்டர் முத்துக்குமரன் அவர்களும். ஸோ அப்போ முத்துக்குமரன் அவர்களை வந்து பல பேர் அண்ணா, தம்பி, பிள்ளை அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. அப்போ அவர் சமீபத்தில் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. கண்டிப்பாக இது வந்து தேவையான ஒரு விடயம். சரிங்களா? முக்கியமாக ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு தேவையான ஒரு விடயம். அதிலும் இப்ப நம்ம வந்து யாழ்ப்பாணத்துல சில விடயங்கள், சில ஒரு சகோதரியோட ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். இன்று இந்த வீடியோ என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கக்குள்ள ஒரு பக்கம் முத்துக்குமரன் அவர்களுடைய ஒரு வீடியோ வந்துச்சு, இன்னொரு பக்கம் அந்த சகோதரியோட வீடியோ இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். அப்ப சரி, கண்டிப்பா அவரே வந்து நம்ம கண்ணில் காமிச்சிருக்காரு, இதை பேசுப்பா அப்படின்னு. அதனால நம்ம வந்து ஒரு விடயம், முத்துக்குமரன் அவர்கள் என்ன சொன்னாரு, யாழ்ப்பாணத்தில் இருக்க சில பேருக்கு ஒரு அட்வைஸ். ஏன்னா அந்த சகோதரி யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவங்க. அப்ப இது வந்து பேசக்குள்ள சரியா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒண்ணு. ரெண்டாவது விடயம் வந்து இலங்கையில இருந்து ஒருத்தர் வாராரு, ஒருத்தங்களா 2 பேரா, அதுல ஒருத்தருடைய பேர் தான் இப்ப வெளியில வந்திருக்கு. அதுவும் என்ன மாதிரி தெரியல, நானும் தேடி பார்த்தேன். அப்படி ஒரு பேரே சோசியல் மீடியால காட்டுது இல்ல. உங்களுக்காவது தெரிஞ்சிருக்கா அப்படி என்பதை காமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? ஸோ பிக் பாஸ் சீசன் 9க்கு இலங்கை போட்டியாளர். இந்த விடயங்கள் இந்த காணொலியில பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மக்களே. ஓகே, முதலாவது விடயம் வந்து நம்ம முத்துக்குமரன் அவர்கள். பேர் எல்லாமே முத்தா இருக்குல்ல, அதே போலதான் முத்தான மனிதர் அவரு. பெத்தவங்களை மதிக்கிற பிள்ளைகளை ஊரார் மதிப்பார்கள் அப்படின்னுவாங்க. முத்துக்குமரன் அப்படித்தான், அப்பா அம்மா நான் உயிர் அவருக்கு. ஸோ அப்போ அவர் ஒரு விடயம் வந்து சொல்லியிருந்தாரு. சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரெண்ட் வந்து ஒன்று இருக்கு. அது என்ன சாபமா இல்லை என்ன கேடான்னு தெரியல, ஒரு ட்ரெண்ட் உண்டு. அது வந்து திணிக்கப்படுது. படங்கள்லையும் சரி, நாடகங்கள்லையும் சரி, இல்லை இந்த ரீல்ஸ் அப்படின்றதுலையுமே சரி, ஒரு விடயம் திணிக்கப்படுதுன்னா என்ன அப்படின்னா, பெண்களுக்கு எப்படியான ஆண்களை பிடிக்குது அப்படின்னா, ரவுடித்தனம் பண்றவன், பித்தலாட்டம் பண்றவன், இந்த வேற சில விடயங்களை, இந்த நாசமா போறது, வாழ்க்கையில ஒருத்தர் நாசமா போறதுக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அவனுங்க, கெட்ட வார்த்தை பேசுறவனுங்க. முந்தைய ஒரு காலத்துல எங்களுடைய ஐயா எல்லாம் சொல்வாரு, ஐயானா அம்மப்பா, அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, காதுல தோடு குத்துனா காவாலி, அப்புறம் கடப்புளியா ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அது காவாலி அப்படின்னு. மரியாதையே இல்லை. நம்ம அதெல்லாம் கேட்டு வளர்ந்தனாங்க. சரியா? காதுல ஒருத்தன் இது குத்தி இருக்கான் அப்படின்னா அவன் காவாலி. பொண்ணே கொடுக்க மாட்டாங்க, பொண்ணே கொடுக்க மாட்டாங்க. எங்க அம்மா அப்பா இவ்வளோ கிடைச்சிருக்காங்க சொந்த பந்தத்தில், ஒன்றை விட்ட சொந்தம் வந்து பொண்ணுக்கு பார்த்தோன்னே வேணாம் பண்ணிட்டாங்க. என்னன்னா காது தோடு ஊற்றி இருக்கான். அப்போ அப்படி வளர்ந்தனாங்க, கேட்டு வந்தனாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் எப்படி மாறி இருக்கு, ஸ்டைலு ட்ரெண்டு அப்படின்னு வந்து மாறி இருக்கு. சரியா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ இதுவும் ஒரு ட்ரெண்ட் ஒன்று வருது. பொண்ணுங்களுக்கு எப்படியான மாப்பிள்ளை வேணும்னா, இந்த கெட்ட வார்த்தை பேசுறவன், ரவுடித்தனம் பண்றவன், பித்தலாட்டம் பண்றவன், களவெடுக்கிறவன், 2-3 பெண்ணை லவ் பண்ணி போட்டு விட்டவன் அப்படின்றது. ஷாக்காரிங்கல்ல இது. இன்னொன்று வந்து எப்படி அப்படின்னா, இப்படியான நபர்களை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் திருத்துவோம். அப்ப அது திருத்துறதுல ஒரு சுகம் ஒன்று. இதுதான் இப்ப பெண்களுக்கு வேணும் என்ற மாதிரி ஒரு மாயை உண்டு படங்கள்ல. இப்ப கூட ஒரு படம் ஒன்று வந்துச்சுல்ல, ஏதோ ஒரு படம் ஒன்று, அந்த படம் உண்மையிலேயே தோல்வி, ஆனால் அது சோசியல் மீடியாவில் ஹிட் அப்படின்ற மாதிரி காமிக்கப்பட்டது அந்த படம். அப்போ அதுல எல்லாம் வந்து ஒரு ரவுடித்தனம் பண்றவரை தான் பொண்ணுங்க வந்து விரும்பி விரும்பி லவ் பண்ணுவாங்க. ரவுடியா செலக்ட், உனக்கு லவ் ஃபெயிலியர் இருக்கா செலக்ட், நீ வந்து இந்த வாழ்க்கையில நாசமாக போறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவியோ அதெல்லாம் பண்ணுவியா செலக்ட். இப்படியானவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போட்டு அவனை மாத்தோடு, இதை விட்டுடா இதை விட்டுடா இதை விட்டுடா அப்படின்ற மாதிரி. நல்லவனை பிடிக்காது, அப்பா அம்மா பிள்ளையா இருக்கிறவனுக்கு பிடிக்காது, குடும்பமா இருந்து வாழ்றவனை பிடிக்காது, இந்த கெட்ட சகவாசம் கெட்ட விடயங்கள் இல்லாதவனை பிடிக்காது, கடவுளோட இருக்கிறவனை பிடிக்காது, இப்படி பேசுறவன் பூமர், இதெல்லாம் பெண்களுக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு மாய பின்பம் வந்து இப்ப சோசியல் மீடியால எல்லா பக்கமும் திணிக்கப்படுது. சரியா? இதைத்தான் பெண்கள் விரும்புறாங்க, இதை வந்து பெண்கள் விரும்பல அப்படின்ற மாதிரி. அது உண்மையானா இல்லை. சோசியல் மீடியான்றது மாயை, ரியாலிட்டின்றது வேற. அதுக்கு நம்மளுடைய கிருஷ்ணா அவர்களே வந்து உதாரணம்.
சோசியல் மீடியால கிருஷ்ணா அவர்களை வந்து அந்த டைம் எப்படி ஒரு கூட்டம் காமிச்சது, மக்களே வெறுக்கிறாங்கன்னு. ஆனா ரியாலிட்டி என்ன, மக்கள் கொண்டாடுறாங்க. அதாவது அவர் வந்து யூகேலையும் காமிச்சாரு, இப்பவும் காமிச்சாரு. இதுதான் டிஃப்ரெண்ட், சரிங்களா? அப்ப இந்த விடயத்தை வந்து இப்ப நம்ம பேசுறதை விட ஒரு செலிபிரிட்டி இடத்துல இருக்கிறவங்க, மில்லியன் கணக்குல ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க பேசினா தான் அது போய் சேரும். அப்ப அதை நான் ரொம்ப நாளா நினைச்சு கொண்டிருந்தேன், யாராவது ஒருத்தங்க பேசணும்னே. அப்ப அதை மிஸ்டர் முத்துக்குமரன் அவர்கள் அழகா சொல்லியிருந்தாரு. பெண்களுக்கு ஒரு விவாத போட்டிக்கு போயிருந்தாரு. அங்க சொல்லியிருந்தாரு, சகோதரிகளே உங்களுக்கு சொல்றது என்னன்னா, பெண்கள் இதைத்தான் விரும்புகிறார்கள். ரவுடிகளை, பொறுக்கிகளை, பித்தலாட்டம் பண்றவங்களை, இந்த ஸ்டைல் என்ற பேர்ல சில இதுகளை குத்தி இருக்கிறவங்களை, இவங்களைத்தான் பெண்கள் விரும்புறாங்க. இந்த இந்த வீட்டுக்கு உதவாத தெரிகிறதுகள், அதுகளைத்தான் பெண்கள் விரும்புறாங்க. 4-5 பேரை லவ் பண்ணி கலட்டி போட்டு இருக்கிறவங்க, அப்படியான நபர்களைத்தான் பெண்கள் விரும்புறாங்க. கெட்ட வார்த்தைகள் பேசுறவங்களை பெண்கள் விரும்புறாங்கன்ற மாதிரி ஒரு மாய பிம்பம் சோசியல் மீடியா மூலம், படங்கள் மூலம் பெண்களே உங்களுக்கு திணிக்கப்படுது. ஆனா அப்படி இல்ல. எந்த பெண்ணுமே கேடு கெட்டவன, பொறுக்கித்தனம் பண்றவன, லவ் பண்ணி ஏமாத்தினவன, கெட்ட விடயங்களோட விரும்பி போறவன விரும்பவே மாட்டாங்க. ரியாலிட்டியில அது இல்ல. அது அந்த ஒரு மாய பின்பத்துக்குள்ள பெண்கள் விழுந்துடாதீங்க. சோ உங்களுக்கு வந்து ஒரு ஆசை காமிக்கப்படுது, இப்படியானவங்களை லவ் பண்றாங்க பெண்கள். இப்ப நம்மளும் அப்படி இருக்கணும். சில பேருக்கு ஒரு விரும்பு, சில பேர் இருக்காங்க 10ஓட 11வது போறதுக்கு ஒரு எய்மும் இருக்காது. சரி, அப்ப 10 பேர் இந்த லைன்ல நிற்கிறாங்களா, சரி நம்மளே நிற்போம் அப்படின்னு. ஸோ அப்போ அப்படியான நபர்களை டார்கெட் வச்சு ஒரு சோசியல் மீடியா மூலம் ஒரு தப்பான ஒரு பின்பம் திணிக்கப்படுது. அதை மிஸ்டர் முத்துக்குமரன் அவர்கள் ஒரு ரியாலிட்டி ஷோல, பல பேர் பார்க்குற ஷோல, உளவு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒருத்தர், பிக் பாஸ் சீசன் 8ஓட வின்னர் சொன்னது, பல பெண்களுக்கு சொன்னது. அத்தனை பெண்களே சொன்னாங்க, எங்களுக்கு ரவுடிகளை பிடிக்காது, பொறுக்கியால பிடிக்காது, இந்த நாசமா போற வடிவங்களை பண்றவங்களை பிடிக்காது, லவ் பண்ணி ஏமாத்துறவங்களை பிடிக்காது, கெட்ட வார்த்தைகளை பேசுறவங்களை பிடிக்காது, ஸ்டைல் என்ற பேர்ல கண்ட கண்ட கர்மம் பண்றவங்களை பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அத்தனை பெண்களும் அங்க சொன்னார்கள். இதுதான் உண்மை, சரிங்களா? இந்த விட நம்ம வந்து பேசுறதுக்கு ரொம்ப நாளா ஒரு இந்த சொசைட்டியோட போக்கு, சரிங்களா? இந்த படங்கள்ல வந்து காமிக்கிற விடயங்கள் அது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அதுலயும் இன்று வந்து ஒரு சகோதரி, யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சகோதரி என்ன அப்படின்னா, அவங்களோட ட்ரீம் என்னன்னா, ஒரு பொறுக்கித்தனம் பண்றவன, அதாவது நான் சொன்ன ஒரு படம் ஒன்று வந்துச்சுன்னு, அந்த படத்துல அந்த ஒரு பொறுக்கி கதாநாயகனை நடிச்சவன் என்ன பண்ணிருப்பான்னா, அதான் 2-3 பேரை லவ் பண்ணுவான், அப்புறம் எந்நேரமும் இது அது, அப்புறம் இன்னொன்று இருக்குல்ல இது அது, அதெல்லாம் பண்ணி போட்டு திரிவான், சரிங்களா? இதுல இது குத்தி இருக்கு, ஸ்டைல் அப்படின்ற மாதிரி தெரியும், பெற்றவங்களை மதிக்காது, எதுக்கு இருக்குன்னே தெரியாது. அப்ப அந்த பிள்ளை வந்து போட்டுட்டு வெயிட்டிங் ஃபார் மை ட்ரீம் மேட்டா அப்படின்ற மாதிரி, அதாவது இப்படி ஒன்று வேணுமா. அப்புறம் இன்னொரு வீடியோ போட்டிருக்கு, இப்படிப்பட்டவங்களை திருத்துறதுலாம் ஒரு இது இருக்குன்னு. ஏமா அப்படிப்பட்ட திருத்துறதுக்கு உங்க வாழ்க்கை முடிஞ்சிடும், உன் பெற்றவங்களோட வாழ்க்கை முடிஞ்சிடும். சரி, பெற்றவங்களோட வாழ்க்கை நீ வாழ போற, உன்னோட வாழ்க்கை முடிஞ்சிடும். அவன் இன்னொன்றுக்குள்ள போயிடுவான், இன்னொன்றுக்குள்ள போயிடுவான். ஸோ அப்ப இப்படி ஒரு கேவலமான ஒரு பின்பம் வந்து திணிக்கப்படுது. இப்போ அதை நம்ம பேசுறதை விட மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருந்தவங்க, மக்களால் ஒரு ஷோவில் தெரிவு செய்து வின்னானவங்க பேசினா சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நான் என்னோட மனசில் இருந்தது. அப்போ அதை சரியான நேரத்தில், ஜஸ்ட் இன் டைம் பண்ணுவாங்கல்ல, சரியான நேரத்தில் மிஸ்டர் முத்துக்குமரன் பிக் பாஸ் சீசன் 8ஓட வின்னர், நான் சப்போர்ட் பண்ண, நான் ஒரு பெருமையாக சொல்லிக்கிறேன், நான் சப்போர்ட் பண்ண மிஸ்டர் முத்துக்குமரன் அவர்கள் வின் பண்ண இந்த விடயத்தை பேசினதே அருமையாக இருந்துச்சு. அப்போ நம்மளும் நம்மளோட தளத்தில் இதை சொல்லிக்கிறோமா, சரிங்களா? எனக்கு சில விடயங்கள் வந்து இதுதான் மக்களே, எங்களோட ஐயா பெரியவங்க இப்போ நம்மளோட வாழ்க்கையில சொல்லுவாங்கல்ல, நம்ம யாரோட இருந்தோமோ அவங்க வந்து நம்மளை விட்டு போக மாட்டாங்க. அவங்களோட வார்த்தைகளும் சரி, அவங்க படிப்பிச்ச பாடங்களும் சரி, அவங்களோட செயல்களும் சரி, நம்மளோட எண்ணங்களும் சரி, நம்ம எங்க இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் நம்ம கூட நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த விடயத்தை பேசக்கூட கூட எங்களோட ஐயா சொன்னதுதான், சரியா? காது குத்தி இருந்தா வீட்டுக்குள்ள வரையலாது, எங்க வீட வரையலாது, ஏன்னா அதுவும் அப்படி பண்றான், காவாலி கடப்பிலி உதவாத இதெல்லாம் அப்படி பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ இப்போ அதே மாதிரி தான் இந்த சில விடயங்களும் மாறக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஒரு பெரிய இது, சரியா? நினைச்சு பாருங்க, நாசமாயிரும் உலகம். வீடு நாசமாகும், அதுக்கப்புறம் ஊர் நாசமாகும், எல்லாமே நாசமாயிரும். அந்த ட்ரெண்டுக்கு அக்செப்ட் பண்ணாதீங்க மக்களே. இப்படியான தருதலைகளை குப்பைகள் எங்க இருக்கணுமோ அதில் குப்பைகள் தான் இருக்கணும். இவர்கள் வீட்டுக்கு உதவாது, நாட்டுக்கு உதவாது. ஓகே, அடுத்தது வந்து ரொம்ப நாளா பேசணும் என்ற ஒரு ஆசை, ஒரு 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 இது ஒன்று. அது நம்ம அதுங்க பற்றி என்ன போகுது, அப்போ ஒரு பெரிய மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க தானே பேசணும். அதை மிஸ்டர் முத்துக்குமரன் பேசுனது எனக்கு சந்தோஷம். அப்போ அதோட சூட்டோட நம்மளும் பேசிட்டோம், சரிங்களா? ஓகே, அடுத்தது பிக் பாஸ் சீசன் 9 இலங்கை போட்டியாளர்கள் அப்படின்னு தேடைக்குள்ள ஒருத்தருடைய பேர் வந்தது
சுரேந்திரன், ஆர்ஜே சுரேந்திரன், சுரேந்திரன் அப்படின்ற ஒரு பேரு. நானும் தேடி பார்த்தேன், சோஷியல் மீடியால இல்லை, கிடைக்கல, என் கண்ணில் மாட்டுப்படையில. உங்களெலாம் யாருக்காவது அவரை தெரிஞ்சிருந்தா யார் அவர் எப்படி அப்படின்றத சொல்லுங்க. அவரோட பேர் எப்படி லீக் ஆச்சு? இப்போ நான் பிக் பாஸுக்கு போறேன் அப்படின்னா அதுக்கு சான்ஸே இல்லை. அதாவது இப்போ ஒருத்தங்க, இப்போ உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்போ ஆர்ஜே சுரேந்திரன் என்று இருக்கிற ஒருத்தர் நான் பிக் பாஸுக்கு போறேன்னா அப்படின்ற மாதிரி ஏதாவது போட்டிருந்தாருன்னா அவருக்கு அழைப்பே போயிருக்காது. அது தன்னைத்தானே ப்ரொமோட் பண்றதுக்கு நடக்கிறபடியா, இல்லை வேற ஏதாவது படியாமா இப்போ இப்போ ரிவ்யூவர்ஸ் இல்லை ட்ராக்கர்ஸ் அவங்க மூலமா வெளியில வந்துச்சுன்னா அது நடக்கும். சரிங்களா? இப்போ ஒரு சீசனும் இப்படி நடக்கிறதா, இவர் என்ன மாதிரி வருவாரா இல்லையா அப்படின்றது போக தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு 2 இலங்கை போட்டியாளர்கள் எதிர்பார்க்கலாம்னு தோணுது. சரிங்களா? ஒன்று ஃபீமேல், ஒன்று மேலு. பார்ப்போம் இவர் வர்றாரா இல்லை இதுவும் ரூமரா அப்படின்னு. மக்களை நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.